வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. அகாரோவோட இந்த சுப்ரீம் ஹை பிரஷர் வாஷர். இந்த ஹை பிரஷர் வாஷர்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பிரஷர் வாஷர் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே சீப்பஸ்ட், ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க மார்க்கெட் பிரைஸ் ஒரு 3800 ரூபாயில இருந்து 4000 ரூபாய்க்குள்ள இந்த ஹை பிரஷர் வாஷரை உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ பிரைஸ் ஓகே, பட் கொடுக்குற விலைக்கு இது உண்மையிலே ஒர்த்தா இருக்கா, யூஸபிளா இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருங்க. ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்வத்தில் நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க, கை போகாத இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஹை ப்ரெஷர் வாஷருக்கான கன் இருக்குது. இந்த கன்னில் தான் நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்டென்ஷன் ராடாக மாற்ற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக ஃபோம் கேன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்ன கேனாக கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் ஓகே. அண்ட் தென் இன்லெட் பைப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு லென்த் நமக்கு வருது, ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அவுட்லெட் பைப் கொடுத்துருக்காங்க, நல்ல லென்த்தியாக கொடுத்துருக்காங்க, அதில் பிரச்சனையே இல்லை. அண்ட் தென் யூசர் மேனுவல் இருக்கு, ரொம்ப முக்கியங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இல்ல பிக்சல் ரெப்ரசன்டேஷனோட எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இருக்கு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணாம பத்திரமா வச்சுக்கோங்க ஆஃப்டர் எவ்ரி யூஸ். அண்ட் அவ்வளவுதாங்க அன்பாக்சிங். அண்ட் ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வரது பாத்தீங்கன்னா, ஒரு பிரஷர் வாஷர் நம்ம இப்போ வாங்க போறோம்னா பொதுவாகவே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது கம்பேர் பண்ணி வாங்குவோம், எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரஷர் வாஷரை எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் அப்படிங்கிறது பிரஷரோட ஒரு யூனிட். ஸோ இது எவ்வளவு பார் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் வரும். சோ இந்த ஹை பிரஷர் வாஷர் என் கையில இருக்க பாத்தீங்கன்னா 120 பார் வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பிரைஸ்க்கு 120 பார் அப்படிங்கிறது சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்க பிராண்டட்லாம் வாங்குறீங்கன்னா 100 பார் 90 பார் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் இந்த சேம் அகாரோ பிராண்ட்லயே பாத்தீங்கன்னா 140 பார் இருக்கக்கூடிய பிரஷர் வாஷர்லாம் வச்சிருக்காங்க. பட் நீங்க கார் கிளீனிங்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 120ல இருந்து 140 பார்க்குள்ள இருந்தா போதும். 120 உங்களுக்கு ஐடியலா இருக்கும், 140 இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த ஹார்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் உங்களால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். சோ இப்போ இந்த பிரஷர் வாஷரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். இதே அகாரோ பிராண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 140 பார் சொன்னேன் இல்லையா, அந்த பிரஷர் வாஷர் வந்து 8000 ரூபாய். உங்களுக்கு பிரைஸ் வந்து டபுள் ஆகும். சோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போர்ட்டபிள் பிரஷர் வாஷர் இப்ப நிறைய வந்திருக்குதுங்க, பேட்டரியோட வருது, நீங்க ஈஸியா கார் க்ளீன் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அதை வாங்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதோட பார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட 70ல இருந்து 90 பார் தான் இருக்கும். உங்களுக்கு பிரஷர் சுத்தமா இருக்காது, உங்களுக்கு அழுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா போகாது. அதுக்கு நீங்க நார்மலா தண்ணி அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதனால தயவு செஞ்சு அது மாதிரி போகாம இந்த மாதிரி டைரக்ட் பவர்ல இருக்கிற மாதிரி ஹை பிரஷர் வாஷரை ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்றேன், பார்த்துட்டு வாங்க. இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அகாரோவோட ஹை பிரஷர் வாஷர் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலான ப்ரெஷர் வாஷர். இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ டிஃபால்ட்டாக எதுவுமே கனெக்டடில் இருக்காது, வெறும் மெஷின் மட்டும்தான் இருக்கும். இந்த மெஷின்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச். அண்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு அவுட்லெட் பைப் நம்மளுக்கு இருக்கு. இந்த பைப்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஹை பிரஷர் வாஷரோட கனெக்ட் பண்ணிடலாம். ஹை பிரஷர் வாஷர்ல இந்த சுவிட்சுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ண த்ரெட் கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட்ல கரெக்டாக வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிருங்க. ஏன்னா இது லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ள காத்து போயிடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பிரஷர் வாஷரோட கன்னு. இந்த கன்ல பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் பைப்போட இன்னொரு ரெண்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் வரும், பட் கன் செட்டப் சீரியஸ்லி நல்லா இருக்கு அண்ட் யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. அண்ட் இப்போ இந்த அவுட்லெட் பைப்ல கரெக்டாக அந்த த்ரெட்டுக்குள்ள வச்சு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைட் பண்ணுங்க, எடுத்தோடனே டைட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அழுத்தி டைட் பண்ணீங்கன்னா ஃபுல் டைட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்பு. இந்த இன்லெட் பைப்பை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் ஒரு சிலது இருக்கும். அதில் இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டூலை நம்மளோட இன்லெட் பைப்பில் ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, எந்த எண்டில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உள்ளே வச்சு அமுக்கிட்டிங்கன்னா போதும். இது ஜஸ்ட் ஒரு லாக் மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சிருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் டூலை ஹை பிரஷர் வாஷரோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் ஜஸ்ட் த்ரெட்டை வச்சு சுற்றி விட்டா போதும், நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இன்லெட் பைப்பில் கனெக்ட் பண்ணியிருந்த அந்த கிளிப்பை கரெக்டாக போட்டு டைட் பண்ணிடுங்க. இதுதாங்க செட்டப்பு, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு தண்ணி ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம டேரக்ட் டேப் வாட்டர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பக்கெட்டில் நிரப்பி தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட போர்வெல் வாட்டர் தான் இருக்குது. போர்வெல் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹை பிரஷர் வாஷரில் இருக்கக்கூடிய கன்னில் போய் அடைச்சிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸில் உங்கள் வீட்டில் போர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் இதை நீங்கள் போர் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு எண்டில், அதாவது இன்லெட் பைப்போட இன்னொரு எண்டில் இந்த ஃபில்டரை மாட்டணும். ஏன்னா அப்போ தான் அழுக்கு எதுவும் உள்ளே போய் மாட்டாமல் இருக்கும், அதுக்காக தான் இது. ஸோ நல்லா டைட்டாக இதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் பக்கெட்டுக்குள்ளே விட்டுறலாம், அவ்வளவுதான். பக்கெட்டுக்குள்ள இருந்து சக் பண்ணி இழுத்துரும். அண்ட் ஓகே गाइस, இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இத வச்சு காரை க்ளீன் பண்ண போறோம். இப்போ என் கார் பாத்தீங்கன்னா செம்ம அழுக்கா இருக்கு. உங்களுக்கு ஒரு சில கிளிப்லாம் நான் போடுறேன், ஜஸ்ட் நீங்களே பாருங்க.
இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா காரில் விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹை ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம கார் வாஷ் பண்ண வந்தோம்னா ஃபஸ்ட் இதுதான் கன்னு. இதில் வந்து ப்ரெஷரைஸ் ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அழுத்தும் போது எடுத்தோடனே உங்களுக்கு ப்ரெஷராலாம் தண்ணி வராது, ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். நான் இப்போ ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தண்ணியே வரல பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் வரும், ரொம்ப மெதுவாக வரும். பட் அந்த ப்ரெஷர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க செம்ம ப்ரெஷராக தண்ணி வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாஸில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபுல் டைட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 0 அடிக்கும், 0 டிகிரியில் தண்ணி அடிக்கும், செம்ம ப்ரெஷராக இருக்கும். ஒய்டாக வச்சிங்கன்னா நல்லா ஒய்டாக கவர் பண்ணும். ஸோ அழுக்கு ஜாஸ்தி இருக்கிற இடத்துல நீங்கள் 0ல் வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். நார்மலாக பாடிக்கு நீங்கள் நல்லா ஒய்டாக வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேரை எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணி வச்சு பாருங்கள், இந்த டயருக்குள்ளே இருக்கக்கூடிய சேரை. ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாக ப்ரெஷர் வாஷர் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ பின் பக்கத்தில் பார்த்தா தெரியும் நல்லா அழுக்காக இருக்குது. அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ப்ரெஷர் கம்மி பண்ணி அடிக்கிறேன், ஏன்னா இதுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லைங்க உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரென்ஸ் பண்ணிவிட்டு ஃபோம் கேன் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஃபோம் வந்து ஊற்றலாம். உங்கள்கிட்ட கார் ஷாம்பு இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஊற்றலாம், ஓரளவுக்கு நல்லா ஃபோம் கிடைக்கும். நீங்கள் கார் ஷாம்புவே கூட ஃபோம் லிக்விடாக யூஸ் பண்ணலாம், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் நான் ஊற்றுறேன் பாருங்கள், இதில் கால்வாசி வந்தால் உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை நிரப்பிடலாம். இப்போ ஃபார் ஈஸி வே நீங்கள் இந்த மாதிரி நேராக ஃபோம் கேனை வச்சுட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும், ஷாம்பூ ஸ்ப்ரெட் ஆகாமல். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கக்கூடிய மூடியை அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கன்னில் அட்டாச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கன்னில் கரெக்டாக அந்த மார்க்கிங் இருக்கும், அதில் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃபோம் ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் பார்க்குறத விட கம்மி தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபோம் வாஷ் மாதிரியான ஃபீல் கிடைக்கிது. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபோம் அப்படி ஒழுகி ஊற்றுற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து கன்னை பிடிக்கும் போது ஃபோம் கேனையும் சேர்த்து பிடிக்கணும், இல்லாட்டி சம்டைம்ஸ் ஃபோம் கேன் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கண்ணாடி எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டயருக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கையும் நான் வந்து இதை வச்சு வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் துணி இல்லாட்டி க்ளவுஸை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த ஃபோமை வந்து வச்சு நீங்கள் நல்லா துடைக்கணும், அப்போ தான் அழுக்கு போகும். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அழுக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி கார் ஃபுல்லாக நீங்கள் இதை வச்சு துடைக்கணும். எல்லா பாடி பார்ட்ஸும் துடைங்க. ஃபஸ்ட்டு டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரூஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கடைசியாக நீங்கள் டயரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கார் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. இப்போ நீங்கள் இதே ப்ராசஸ் வந்து கண்ணாடிக்கும் பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. நல்லா தொடச்சா மட்டும்தான் உங்களுக்கு அழுக்கு வந்து போகும். ஸோ இந்த ப்ராசஸை அக்ராஸ் த கார் ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் இதை முடிச்சுட்டு காரை ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணணுங்க. இப்போ வந்து ஃபோம்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, அதை தொடச்சாச்சு. இதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக ஹை ப்ரெஷர் வாஷர் வச்சு நல்லா அடிச்சு விட்டுருங்க. அக்ராஸ் த கார் இதை வந்து பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக போகணுங்கிறதுனால ஃபுல்லாக காமிக்கலை, பட் ஃபுல்லாக பண்ணிடுங்க. இது பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து தொடக்கணுங்க. அப்படியே விட்டிங்கன்னா துரு பிடிச்சிடும். ஸோ நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ செம்ம க்ளீன் ஆயிடுச்சு காரு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ சேரெல்லாம் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நீங்கள் கீழேயும் பாருங்களேன். ஸோ நான் கொண்டு வரும்போது செம்ம சேராக இருந்துச்சு. டயர் கூட பாருங்கள், செம்மையாக நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் கிரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோதாங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஒரு வழியாக ப்ரெஷர் வாஷர் வச்சு காரை கழுவிட்டு வந்தோம். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் வாஷர் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாசிட்டிவ்ல நான் சொல்றது, இதோட பிரைஸ் ரொம்ப சீப். இந்த பிரைஸுக்கு உங்களுக்கு வந்து வேற ப்ரெஷர் வாஷரே கிடைக்காது அப்படிங்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா நிறைய ப்ரெஷர் வாஷர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது வந்து ஓவர் ஹீட் ஆயிடும். அடிக்கடி நீங்கள் வந்து நிறைய ரெஸ்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இங்கே இல்லை. அண்ட் மூணாவது பாசிட்டிவாக நான் சொல்றது பார்த்தீங்கன்னா வயரோட லென்த் எல்லாம் ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. சோ ஒரு இடத்துல நீங்க பிரஷர் வாஷர் வச்சிட்டு ஃபுல் காரையும் உங்களால ஈஸியா க்ளீன் பண்ண முடியும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலி லாஸ்ட் பாசிட்டிவ், இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி டு யூஸ் ப்ராடக்ட் தாங்க. ரொம்ப நீங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்றது வந்து ஒரே ஒரு கான் தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோம் வாஷ் வந்து இதுல பண்ண முடியாது. அதாவது பண்ணலாம், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபோம்லாம் வராது. நீங்க யூடியூப்ல பாக்குற அளவுக்கு அப்படியே ஒழுகி ஊத்துற மாதிரிலாம் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்க ஃபோமுக்கு கொடுக்குற கேன் ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு காரை ஃபுல்லா க்ளீன் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3-4 தடவை அதை ஃபில் பண்ணி திருப்பி மாற்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருந்துச்சு. மற்றபடி ப்ராடக்ட் சூப்பரா இருந்துச்சுங்க, எந்த குறையுமே இல்லை. நான் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் அட்வைஸ், உங்க வீட்டில் போர் தண்ணி இருந்துச்சுன்னா இதில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் உள்ள போகும்போது நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய பைப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த உப்பு போய் அடைச்சிக்கும். ஸோ அதனால போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி காவேரி வாட்டர் இருக்குன்னா
பெஸ்ட். நீங்க டைரக்டா பைப்போட கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. கண்டினியூஸா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்காதீங்க தண்ணி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரஷர் வாஷரும் ஹீட் ஆகாம இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு தேவையான பிரஷரை ஜெனரேட் பண்ணிடும். அண்ட் மூணாவது விஷயம், நிறைய பேர் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பயந்துருவீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பிரஷர் வராம போயிருச்சு, ஒருவேளை வந்து பிரஷர் வாஷர் போயிருச்சோ அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி கிடையாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து பிரஷர் ஜெனரேட் ஆகும் உள்ள. அதுக்கு வந்து நீங்க டைம் கொடுக்கணும். அந்த டைம்ல வந்து நீங்க அந்த கன் அப்படியே பிரஸ் பண்ணிட்டே இருந்தா போதும். உங்களுக்கு தண்ணி வந்து பிரஷர் கம்மியா வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரஷர் நல்லா வர ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து காரை ஃபுல்லா கழுவிடலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நீங்க இந்த பிரஷர் வாஷரை வாங்குறீங்கன்னா செம்ம வேல்யூ ஃபார் மணியே இருக்குங்க. ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ தாராளமா இந்த ப்ராடக்ட்டை நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.